வணக்கம். முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நம்ம 3 விதத்தில் லாபம் சம்பாதிக்கலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒன்று, காப்பி ட்ரேடிங் மூலமாக லாபம் சம்பாதிக்கலாம். அதாவது ஆக்டாஃபெக்ஸ்லையோ இல்லை எக்ஸ்என்எஸ்லையோ இல்லை வேறு எந்த புரோக்கரேஜ் வேணாலும் சரி, காப்பி ட்ரேடிங்கில் மாஸ்டர் அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரிங்க, நம்ம முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி வந்து மினிமம் 30லேருந்து 50% ரிட்டர்ன் தரும். மந்த்லி ப்ராஃபிட் கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, அதே நேரத்தில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு $100 இருக்கணும் நம்ம ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ட்ரேடிங் பண்ணோம்னா. சரி, இப்போ 2 அக்கௌண்ட்டில் நம்ம $100 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஒரு அக்கௌண்ட்டை நம்மளுடைய புரோக்கரேஜில் காப்பி ட்ரேடிங்கோட மாஸ்டர் அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். சரி, இப்போ ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணிகிட்டே வரோம். மந்த்லி வைஸ் மினிமம் 30லேருந்து 50% ப்ராஃபிட் கொடுக்குமா? நம்மளுக்கு 30%லாம் வேணாம், மினிமம் 20% அப்படின்னு வச்சுப்போம். சரி, இப்போ மாதத்துக்கு $100 வச்சு $20 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். ஸோ அதுதான் 20%. சரி, இப்போ ஒரு வருஷத்துக்கு $240 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். $100 இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு 2 அக்கௌண்ட்லையுமே. கரெக்டுங்களா? சரி, ஒன்று வந்து சாதாரண அக்கௌண்ட்டு, ரெண்டாவது காப்பி ட்ரேடிங்கோட மாஸ்டர் அக்கௌண்ட்டு. கரெக்டுங்களா? சரி, இப்போ 2 அக்கௌண்ட்லையுமே $240 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். இருந்தாலும் இந்த மாஸ்டர் அக்கௌண்ட்டை வச்சு அதிகமான நம்ம லாபம் சம்பாதிச்சிருக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ இந்த மாஸ்டர் அக்கௌண்ட் வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணிகிட்டே போகிறோம். ஃபஸ்ட்டு மாதம் $20 20% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ரெண்டாவது மாதம், மூணாவது மாதம்னு சொல்லிட்டு 20% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டே வரோம். மினிமம் 2-3 மாதம் போகும்போது நம்ம யாரையும் போய் கேன்வாஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நான் வந்து காப்பி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்குள்ள காப்பியர்ஸாக ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் நம்ம கேன்வாஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 1 மாதம், 2 மாதம், 3 மாதம்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஃபிட்டில் போக 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 நம்மளை யாருன்னே தெரியாத ஆட்கள் நம்மளுக்கெல்லாம் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, 3 மாதத்தில் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். 25% நம்ம கமிஷன் செட் பண்ணியிருக்கோம். அப்போது நம்ம $20 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கும் $20 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுக்குறோம். மாதம் 25% நமக்கு கமிஷன் கிடைக்குமா? அப்போ 25%ன்றது $5. இப்போ ஒருத்தர் கட்டந்து $5 கமிஷனாக வருது. அப்போ 10 பேர் கட்டந்து $50 கமிஷனாக வருதா? சரி, 4வது மாதம், 5வது மாதம், 6வது மாதம்னு போகிறீங்க. இந்த 10 பேர் 50 பேர் ஆவாங்க. 7வது மாதம், 8வது மாதம், 9வது மாதம்ன்ட்டு ப்ராஃபிட்லேயே போகிறீங்க. இது 100 பேராவது வருவாங்க. ஒரு வருஷத்தில் நீங்கள் 100 பேர் உங்களுக்கு கீழே காப்பியர்ஸ் வந்துட்டாங்கப்பா அப்படின்னாக்கா ஒருத்தர் கட்டந்து $5. அப்போ 100 பேர் கட்டந்து $500. கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருப்பீங்க காப்பி ட்ரேடிங் மூலமாக? நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? அப்போது காப்பி ட்ரேடிங்கோட பலம் இதுதான், முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியோட பலமும் இதுதான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ சாதாரணமாக $100 போட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் அதே அக்கௌண்ட்டை மாஸ்டர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய புரோக்கரேஜில் மாஸ்டர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் நம்மளுடைய முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ட்ரேடிங் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே நிறைய லாபம் சம்பாதிக்கலாம். புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து 2வது, உங்களுடைய மாத தேவைக்காக இந்த முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திக்கலாம். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜாபில் இருக்கீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பட் இருந்தாலும் அடிஷ்னலாக சம்திங் இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மாதம் ஒரு $5000, இல்லை ஒரு $10,000, இல்லை ஒரு $20,000, இல்லை ஒரு $50,000. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்போது இந்த முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திக்கலாம். இப்போது இவன் வந்து ஒரு மந்த்லி ஒரு 30லேருந்து 50% தருவானா? நான் ஏற்கனவே சொன்னது தான், 30% மினிமம் வேணாம், 20% அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் ஒரு $1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னாக்கா குறைந்தபட்சமாக $200 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ $200 அப்படிங்கிற போது ஒரு $15,000. இது வந்து ஒரு ரீசனபிளான சூப்பரான மந்த்லி ரிட்டர்ன். கரெக்ட். மாதம் எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸோ இந்த அளவுக்கு எனக்கு பணம் தேவை அப்படிங்கிற போது நம்மளுடைய முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். ஒரு $500, இல்லை $1000, இல்லை $5000 இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். குறைந்தபட்சம் 30லேருந்து 50% ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம 30% கூட வேணாம், 20% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணாவே போதும். ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான். அப்போது நம்மளுடைய மந்த்லி கமிட்மெண்ட்ஸை இந்த முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை வச்சு நிறைவேற்றிக்கலாம். சரி, ஓகே. சரி, அடுத்து 3வது, முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி 5 வருஷத்தில் நம்ம கோடீஸ்வரன் ஆகலாம். அதாவது $100 அப்படிங்கிற ஒரு சின்ன முதலீடை வச்சு $1,00,000 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம் 5 வருஷத்தில். $10,000 அப்படிங்கிற ஒரு சின்ன முதலீடை வச்சு $1 கோடி நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் 5 வருஷத்தில். அது எப்படி அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ தனியாக ஒரு வீடியோ நம்ம போடுவோம். இப்போ முரட்டக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி 3 விதத்தில் நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இதை நான் சொல்கிறது மட்டும் இல்லை, நான் செஞ்சும் காமிக்க போகிறேன். ஸோ அதையெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்க நண்பர்களே, நன்றி.